சொல்றேன், பாவங்களை குறித்த அறிவல்ல, பலியை குறித்த அறிவு. வியாதியை குறித்த அறிவல்ல, தழும்புகளை குறித்த அறிவு. தரித்திரத்தை குறித்த அறிவல்ல, அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை குறித்த அறிவு. பில்லி சூனியத்தை குறித்த அறிவல்ல, தெய்வீக பாதுகாப்பை குறித்த அறிவு. அறிவல்ல நெகட்டிவ் அறிவா படிக்கிறது. அவங்க வீட்டுல எலுமிச்சை பழத்தை வச்சுட்டாயலாம், இவங்க வீட்டுல முட்டையை வச்சுட்டாயலாம். முட்டை இருந்தா ஆம்லெட்டை போடு, எலுமிச்சை பழம் இருந்தா ஜூஸை போடு, போட்டு எங்களை போட்டு கொள்ளாத நீ. செஞ்சு வாங்கினா அவனுக்கு பேர் என்ன சார்? வேலைக்காரன். செய்யாம வாங்கினா அவனுக்கு பேர் என்ன சார்? பிள்ளை. நீங்க செஞ்சு வாங்கினீங்கன்னா நீங்க பிள்ளை இல்ல சார், நீங்க வேலைக்காரர். ஏனென்றால் வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க, இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க, அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க, தேவனாலே அறியப்பட்டிருக்க, பலனற்றதும் வெறுமையானதுமான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு மறுபடியும் அவைகளுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். நான் மறுபடியும் அவைகளுக்குன்னு நீங்க அப்புறம் தொடர்ந்து வாசிக்கணும். மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்பட விரும்புவது எப்படி? எல்லாம் சொல்லுங்க. அடிமைப்பட விரும்புவது எப்படி? திரும்ப சொல்லுவோம். அடிமைப்பட விரும்புவது எப்படி? என் அன்புக்குரியவர்களே, தேவன் நம்மை புத்திரர்களாய் அழைத்திருக்கிறார். ஆனால் மனிதர்களோ அடிமைப்படத்தான் விரும்புகிறார்கள். தேவன் அவனுக்கு கானான் தேசத்தை வாக்கு பண்ணினார், ஆனால் இவனோ எகிப்துக்குத்தான் திரும்புவேன் என்று சொன்னான். இன்றைய கிறிஸ்தவ வாழ்க்கை அதுதான் சார். கர்த்தர் உனக்கு ஒண்ணு இலவசமா வச்சிருக்கிறாரு, நீ அவருக்கு பிள்ளையா இருக்கிற, நீ சுதந்திரவாளியா இருக்கிறன்னா இல்ல சார், நான் ஏதோ ஒண்ணு செஞ்சுதான் சார் அவற்றை வாங்குவேன். செஞ்சு வாங்கினா அவனுக்கு பேர் என்ன சார்? வேலைக்காரன். செய்யாம வாங்கினா அவனுக்கு பேர் என்ன சார்? பிள்ளை. நீங்க செஞ்சு வாங்கினீங்கன்னா நீங்க பிள்ளை இல்ல சார், நீங்க வேலைக்காரர். ஏனென்றால் வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனாயிருக்கிறான், பிள்ளையோ சுதந்திரவாளியாயிருக்கிறான். ஆனால் ஜனங்கள் அடிமைப்படத்தான் விரும்புகிறார்கள். 72 மணி நேரம், 110 மணி நேரம், 40 நாள் உபவாசம். எதுக்கு சார்? இதெல்லாம் நாங்க கடவுள்கிட்ட கொடுத்தோம் வாங்க போறோம். வேலை செஞ்சு வாங்கினா அவனுக்கு பேரு அடிமை. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும். நீ யார் யார் கிறிஸ்துவின் உடையவர்கள்? ஆமென் சொல்லுங்க. கை தூக்குங்க, கை தூக்குங்க. நீங்களே கிறிஸ்துவின் உடையவர்களா? கிறிஸ்துவுக்காக வாழ்றீங்களா, கிறிஸ்துவுக்குள் வாழ்றீங்களா? போன வாரம் நம்ம பார்த்தோம் கிறிஸ்துவுக்காக வாழ்வதுனா என்ன, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதுனா என்ன. நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. மார்த்தாள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தாள், மரியாள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். ஏசா அப்பாவுக்காக போய் வேட்டையாடினா, ஆனா யாக்கோபு அப்பா சாப்பாடே உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தான். ஆசீர்வாதங்கள் உங்கள் திறமைக்கு கிடைக்கிற பரிசு அல்ல, உங்கள் சுதந்திரத்திற்கு கிடைக்கிற பரிசு. உங்க பக்கத்து வீட்டுக்காரு அல்ல ஏத்த வீட்டு பையன் ரொம்ப திறமையா இருக்கிறான்றக்காண்டி உங்க சொத்தை நீங்க அவனுக்கு எழுதி வைக்க போறதே கிடையாது. உங்க பிள்ளை வேலையே பார்க்காம ஊரை சுத்தினாலும் உங்க சொத்தை யாருக்கு தான்? நீங்க எப்படி இருக்கிறீங்க, நான் ஏன் அப்படி இருக்க கூடாதா? ஆனா தான் பிள்ளைக்கு நான் அப்படி நீங்க நியாயம் பேசுனீங்கன்னா, நீதி பேசுனீங்கன்னா, உங்க சொத்தை உங்க பிள்ளைக்கு நீங்க எழுதி வைக்க கூடாது. உங்கள் சொத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு எழுதி வைக்கணும். திறமையான ஆள் இந்த ஏரியாக்குள்ள அப்படி இன்டர்வியூ வச்சு கொடுங்க. தெளிவா இருக்கீங்க? அவரும் தெளிவா தான் இருக்கிறாரு. நீங்க அறிவினால நடத்தப்படலை, நீங்க அன்புனால நடத்தப்படுறீங்க. அவரும் அன்புனால தான் நடத்தப்படுறாரு. அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். காரணம் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார்.
நல்லா கவனிங்க. உங்க பிள்ளைய தூங்குன்னு சொல்லி நீங்க உற்சாகப்படுத்துறது இல்ல. பிள்ளை வேலைக்கு போக சொல்றீங்க, எல்லாம் செய்ய சொல்றீங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்காங்க, அவன் செய்யற காரியங்களுக்கும் நீங்க கொடுக்க போற ஆசீர்வாதத்துக்கு சம்பந்தமே. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க பரிசுத்தமா இருக்கணும்னு அவர் சொல்றாரு, பரிசுத்தமாக உங்களுக்கு வழிவகை செய்யறாரு. ஆனா அதுக்கும் ஆசீர்வாதத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இது புத்திர சுவிகாரத்துல வர்றது. இத புரிஞ்சுக்காங்க, இத அறிஞ்சுக்காங்க. அடிமைப்பட ஜனங்கள் விரும்புகிறார்கள். என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? உன்னை செஞ்சு வாங்கணும் நான் விரும்புறேன். நோ நோ, செஞ்சு வாங்குவதே தவறு. அந்த மெத்தடே தப்பு. பிள்ளையா இருந்துகிட்டே அடிமையா நினைக்கிறது. இதைத்தான் அந்த மூத்த குமாரன் சொன்னா. என்ன சொன்னா சொல்லுங்க. நான் இத்தனை வருஷ காலம், என்ன சொன்னா? லூக்கா 15 மிஸ்டேக்க பாருங்க. பிள்ளையாவே இருந்துட்டு உன்னை செஞ்சுதான் வாங்குவேன்னு நினைச்சான். செய்யாதீங்க, விசுவாசிங்க. செய் என்பது பழைய ஏற்பாடு, விசுவாசிங்க என்பது புதிய ஏற்பாடு. ரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்துவதாக. ஆமென். வாசிமா. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் அப்பாட்ட பேசுற பேச்ச பாரு. இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து, நான் உங்களுக்கு வேலை பார்த்து, ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும், ஒரு காலம் ஒன்னு வேலை இன்னொன்னு பரிசுத்தம், கற்பனையை நான் மீறாதிருந்தும், என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி, சந்தோஷமே இல்ல இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. ஆட்டுக்குட்டிய கூட கொடுக்கல. ஆனா ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு வந்தான், அவனுக்கு கண்ணுக்குட்டியவே அடிச்சிங்க. நான் இவ்வளவு நாள் வேலை பார்த்தேன்ல, அடிமைத்தன ஆவி. பிள்ளையா பிறந்து உன்னை செஞ்சு வாங்க. விசுவாசம் பதறும் போதெல்லாம் செயல் வருது உள்ள. டக்குன்னு ஒரு 4 நாள் உபவாசத்தை போடியா. என்ன 20 வருஷமா அப்படித்தானே ஓடி இருக்கு. பதறாத. கிறிஸ்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸுக்கு எவ்வளவு மகிமை வேணுமோ, இந்த மகிமை வேணும்னா பிதாட்ட என்ன கொடுத்தா அந்த மகிமை கிடைக்குமோ, அந்த மகிமைக்கான கிரயத்தையும் சேர்த்து தான் சிலுவையில் அவர் செலுத்தி தீர்த்தார். நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு சர்வீஸ் எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நன்றாக கவனியுங்கள். நான் இத்தனை வருஷம் வேலை பார்த்தேன், எனக்கு ஒரு கண்ணுக்குழு ஆட்டுக்குட்டி கூட நீங்க தரல. அவன் கண்ணு குருடா இருக்கு பாருங்க. நான் செஞ்ச வேலை பார்த்தா நீ அப்பாட்ட சாப்பிடணும். அப்பதான் உங்க அப்பா பதில் சொல்றாரு. வசனம் வாசித்தோன்னு நீ கையை தட்டணும். வாசிமா. அதற்கு தகப்பன், மகனே, என் மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எப்போதும் என் கூட தான் இருக்கிற. எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. எனக்குள்ளதெல்லாம் உனக்குள்ளதா இருக்கிறது. எனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளது எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டி இல்லடா, இந்த ஆட்டு மந்தையே ஆயிரமாய் ஓடுகிற வெள்ளியும் பொன்னும் என்னுடையது. என்னுடையதெல்லாம் உன்னுடையது இருக்குது. என்னுடையதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. வாசிமா இருக்கிறது. அதான் முக்கியமான வார்த்தை. வரும் அல்ல, அது ஏற்கனவே இருக்குது. வாங்க, எல்லாம் எனக்குள்ள இருக்குது. நான் பிள்ளையா இருக்கிறேன், அதனால எல்லாமே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. காலையில் எந்திரிச்சு ஒரு பையன் அவங்க வீட்டில் போய், இந்த ஃப்ரிட்ஜ் எனக்கு சொந்தமாவதாக. எங்க அப்பா இயேசு நாமத்துல இந்த கட்டில் எனக்கு சொந்தமாகட்டும். ராபா ஷாக்காபா ஜோமுண்டான்னு பார்த்தா கட்டில் கையை வச்சோம். இந்த இயேசுவும் கூட எனக்கு சொந்தமாவதாக. உங்க அப்பா கேட்கிறார், என்னடா பண்ற? இல்ல, வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிறேன். என்னடா பண்ற? இல்ல, இதெல்லாம் எனக்கு சொந்தமானு ஜெபிக்கிறேன். சொந்தமானுமா? அது உனக்கு சொந்தமாத்தான். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்க வந்த உடனே ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. நீடிய வாழ்வு இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு. இயேசுவின் நாமத்தில் நான் இருக்கிறேன், அதனால அது இருக்கு. மூத்த குமாரன் வேலை செஞ்சு வாங்குற. இளைய குமாரன் வந்து, அப்பா நான் என் தகப்பன்கிட்ட போய் சொல்லுவேன், உங்க கூலிக்காரனுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு இருக்கு, நான் ஏன் இங்க பசியில சாகணும்? தகப்பனேன்னு தொடங்கினான். செஞ்சதெல்லாம் அக்கிரமம். அதான் இட் இஸ் அன்டேமேஜபிள் ஆர் என்ன சொல்ல irresistible, அதாவது கட் பண்ணவே முடியாத, என்ன சொல்லலாம், unquenchable, கட் பண்ண முடியாத ஒரு உறவு தான் உங்களுக்கும் பிதாவுக்கும் இருக்கு. இயேசுவின் நாமத்துல
Even your sins cannot damage the relationship. செய்யலான்றீங்களா? அந்த வார்த்தையை நான் சொல்லவே இல்லை. அந்த வார்த்தையை நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. செய்யக்கூடாது என்பதுதான் பிரசங்கம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் பிரசங்கம். ஆனால் பாவங்கள் உங்களுக்கும் பிதாவுக்கும் இருக்கிற தொடர்பை ஒரு நாளும் துண்டிக்க முடியாதபடி ஒரு கரையத்தை அவர் செலுத்தி இருக்கிறார். திரும்ப வந்தா திரும்ப பிள்ளையா தான் இருக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, மறுபடியும் அடிமைப்பட விரும்புவது எப்படி? எதற்காக அடிமைப்பட விரும்புகிறீர்கள்? அடிமைத்தனம் என்றால் ஒன்றை செய்து வாங்குவது. பிள்ளைகள் என்றால் நீங்கள் சுதந்திரவாளியாய் இருப்பது. ஆமென் சொல்லுங்க. கலாத்தியர் 3:29 வாசிங்க. நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எத்தனை இருக்கிறீர்கள் வருது பாருங்க. அவன் சொன்னா, அவங்க அப்பா சொன்னார் இருக்கிறது, இவன் சொன்னா இருக்கிறது. அடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்றும் இருக்கிறது. நீங்கள் சுதந்திரவாளியாய் இருக்கிறீர்கள். ஒரே கரையம் எல்லாரையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றியது. ஹalleluya. ஒரே ஆதாம் செய்த தவறு நம் எல்லோரையும் சபிக்கப்பட்டவர்களாய் மாற்றியது. அப்படியே ஒரே பிந்தின ஆதாமாகிய இயேசு செய்த புண்ணியம் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றியது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். என்னுடைய கேள்வி, ஆதாம் பாவம் செஞ்சனால நீங்க எல்லாம் பாவியானீங்களா, இல்ல நீங்க எல்லாம் பாவம் செஞ்சனால பாவியானீங்களா? பிறந்த பிறகு நீங்க பாவியானீங்களா, பிறக்கிறப்பவே பாவியா பிறந்தீங்களா? வசனம் சொல்ல முடியுமா? பிறக்கிறப்பவே நான் பாவிதான் வசனம். என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். நான் துர்க்குணத்தில் உருவானேன். அப்ப பிறக்கும் போதே என்ன பாவம் செஞ்சீங்க? என்ன பாவம் செஞ்சீங்க? நீங்க ஒரு பாவம் செய்யல. நல்லா கவனிங்க. ஒருவன் செஞ்ச பாவத்துல நம்ம எல்லாம் பாவியானோம். ஒத்துக்கிறீங்களா? அதை ஒத்துக்குவீங்க, எனக்கு தெரியும். எப்பவுமே எதிர்மறையை ஒத்துக்குவீங்க. ஒருத்தன் செஞ்சதுல தான் நம்ம சாபமானோம். அதே மாதிரிதான் சார் இவர் ஒருத்தர் செஞ்சது. அவர் ஒருத்தர் செஞ்சதுல நம்ம எல்லாம் நீதிமானானோ. அவன் செஞ்ச தப்புக்கு நீங்க அடி வாங்க தயாரா இருந்தீங்க. ஆனா இவர் செஞ்சதுக்கு ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு யோசிக்கிறீங்க சார். நான் ஏதாச்சும் ஒண்ணு செய்வேன். நான் முழங்காலே இங்க இருந்து வாடிப்பட்டிக்கு போவேன், நான் வேளாங்கண்ணிக்கு போவேன். மெழுகுவத்தி எரிகின்றது, தீபங்கள் உப்பையும் மிளகையும் ஒரு குரூப் எடுத்துட்டு போகுது. எது பாப்பாயில் போடுறக்கா அது ஒரு குரூப். அவன் லோயர் லெவலு. அடுத்து ஹையர் லெவலில் இன்னொரு குரூப். 40 நாள் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம். இது 40 நாள் கறி திங்க மாட்டோம் சார். கறியே திங்க மாட்டோம் நாங்கள். 40 நாள் நீ கறி திங்கலன்னா சரியாயிருமா? 300 நாள் கறி தான் தின்னுக்கிட்டு இருக்கிற. அதில் எந்த கணக்கில் இந்த 40 நாள் கறி திங்க பாவம் போயிருமா? இது ஒரு குரூப். யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். புனிதவெள்ளி. அடுத்து இவங்களோட தாண்டி இவங்க ரிக்காபாராஷா. இவங்க வாரத்திற்கு 2 முறை உபவாசிக்கிறேன். ரொம்ப கொடூரமான தீவிரவாதிகள். இவங்க முதல் சுட்டுத்தள்ள வேண்டியது இவங்கள தான். தீவிரவாதி, மிதவாதி. கத்தர் பாக்கார் அம்புட்டு ஒரே லிஸ்ட் தூக்கி வெளியே அம்புட்டேன். ஏன் சார்? எல்லாமே அவன் எதோ ஒண்ணு செஞ்சு என்கிட்ட வரணும்னு பாக்குறான். அப்ப என்ன சொல்றீங்க? இங்க பார், நீ பார்த்து எனக்கு ரூட் போட முடியாது, நான் பார்த்து தான் உனக்கு போட முடியும். நீ என்னை பார்க்க வர முடியாதுன்றனாலதான் நானே உன்னை பார்க்க பூமிக்கு வந்தேன். உன்னால செய்ய முடியாதுன்னு சீனாய் மலையில ஃபெயில் ஆனனாலதான் செகண்ட் அட்டெம்ப்ட் அக்டோபர் மாசம் உன்னை எங்க கூட்டு போனேன்? கல்வாரி மலை. கையை தட்டும் போது அவரு சீனாய் மலையில ஃபெயில் ஆகி போச்சு. திரும்ப நான் போய் அங்க என் ஸ்கூல்ல தான் பரிச்சை எழுத. சீனாய் மலை போதாது, அங்க உன்னை ஃபெயில் ஆகி தள்ளி விட்டாங்க. நேரா கல்வாரி மலைக்கு வந்துரு. இயேசு சொன்னார், it is done. The last word. இயேசு மரிக்கும்போது சொன்ன கடைசி வார்த்தை, எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் தொழிலுக்கும் உன் ஊழியத்திற்கும் நீ செய்ய வேண்டிய எல்லாத்தையும் உனக்காக நான் செஞ்சு முடிச்சிட்டேன். He proclaimed the word. It is done. It is finished. எவ்வளவு நல்ல தேவன்! எந்த கடவுள் மனுஷன் பாவத்துக்கு தன்னை அழிச்சிருக்காரு? எங்க இயேசு அதை செஞ்சார். மறுபடியும் நீங்கள் அடிமைப்பட விரும்புவது எப்படி? மறுபடியும் நீங்கள் அடிமைப்பட விரும்புவது எப்படி? கிறிஸ்தவ சமுதாயம் வேலை செய்து உன்னை வாங்க பாக்குது பிதாட்ட.
ஆனா வேதமோ வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் யாருக்கு இருக்குதா? கிறிஸ்துவுக்குள் வந்துட்டீங்கன்னா, அவர் அப்பான்ட்டீங்கன்னா அவ்வளவுதான். அவர் எதெல்லாம் சொத்து சேர்த்து வச்சிருக்காரு அதுக்கெல்லாம் நீங்க சுதந்திரவாளி. அடுத்து நீங்க கிறிஸ்துவனுடையவர்களாய் இருந்தால் அடுத்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ஆமன் இருக்கு. வாக்குத்தத்தம் எங்க வருது? மோசேக்கு அப்புறம் வருது. அடுத்து ஆபிரகாமுக்கு என்ன வருது? நீ உலகத்தை சுதந்தரிப்பாய்ன்ற வாக்குத்தத்தம். அதுக்கு நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் காலையில எந்திரிக்கிறேன், கர்த்தர் கேட்கிற உனக்கு எது வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரா? என் மனசு கேட்குது, உனக்கு எது வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? எங்க அப்பா கொடுத்துட்டாரு. எங்க யாருக்கு? ஆபிரகாம் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்தாரு? உலகத்தை சுதந்தரிப்பேன்னு. சரி, இப்ப அது என் மேல இருக்கு. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் உங்க மேல இருக்கு. எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? 7 கொடுத்தாரு. 1, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். அடுத்து, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அடுத்து, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அடுத்து, நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். 7 ஆசீர்வாதம். கை தட்டணும். அதெல்லாம் நீங்க படிக்கும்போது ஏன் உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா போய் ஒரு பெரிய தியேட்டர், என்ன தியேட்டர், ஹோம் தியேட்டர் வாங்கிட்டு வராருன்னா ஒரே சந்தோஷம். ஏன்? அப்பாவுக்கு கிடைச்சிச்சுன்னா அது நம்ம கிடைச்ச மாதிரிதாயா. ஆபிரகாம் கிடைக்கிறதெல்லாம் நமக்கு. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ள நான் ஆபிரகாம் பிள்ளையாயிடுறேன்ல. அப்ப இதுக்குள்ள இனிமே ஜெபம் பண்ண, இது என் மேல இருக்கு. இந்த வருஷம் எந்த வாக்குத்தத்தம் வருதோ ஒரு எனக்கு கவலையே இல்லை. ஒரு பெரிய வாக்குத்தத்தம், ஏற்கனவே பல வாக்குத்தத்தங்கள் நம்ம மேல இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களே, மறுபடியும் நீங்கள் அடிமைப்பட விரும்புவது எப்படி? அது என்னுடைய கேள்வி. இனிமே அடிமைத்தனத்தின் ஆவி நமக்கு வேண்டாம் என்று சொல்லி நான் முடிக்கிறேன். கலாத்தியர் 4:6 வாசிங்க. 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். நீ யாரா இருக்கிறீங்க? புத்திரனாய் இருக்கிறபடியால். சொல்லுங்க எல்லாரும். புத்திரராய் இருக்கிறபடினால். நீ யாரா இருக்கிறீங்க? பிள்ளையா இருக்கிறீங்க. இயேசு எப்படி பிள்ளை ஆனீங்க? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நாங்க அவரை ஏற்றுக்கொண்டோம், பிள்ளை ஆயிட்டோம். நீ புத்திரனாய் இருக்கிறபடினால் வாசிங்க. அப்பா பிதாவே இனிமேல் என்ன செய்யணும்? கூப்பிடணும். ஆமென் சொல்லுங்க. அடுத்து வாசிங்க. தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். உள்ளே அனுப்பிச்சிட்டாரு. அடுத்து, ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல், புத்திரனாயிருக்கிறாய். அடுத்து, நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாய் இருக்கிறாய். கை தட்டுங்க. புத்திரனானால் சத்தமா சொல்லுங்க. புத்திரனானால் என்ன? யார் ஒருத்தர் கூட தனியா பேசிக்கீங்க. புத்திரனானால் திரும்ப சொல்றீங்களா? புத்திரனானால் சுதந்திரமாய். ஒரு நோயாளி, எய்ட்ஸ் நோயாளி, அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த பிள்ளை எப்படிதான் பிறக்குது? நோயாளியாகவே பிறக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள்ள பிறக்கிறேன். அவர் பரிசுத்தவான், நானும் பரிசுத்தவானாகவே பிறக்கிறேன். நீ புத்திரனானால் முடிங்க, சுதந்திரவாளியுமாய் இருக்கிறாய். நான் புத்திரனானால் சொல்லுவேன், நீ மீதிய முடியும். நீ புத்திரனானால் அவர் அனுமதி கொடுக்கவில்லை, அவர் அதிகாரம் கொடுத்தார். அடுத்த வாசிமா. சுதந்திரவாளியுமாய் இருக்கிறாய். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாய் இருந்தீர்கள். அறியாமல் இருந்தபோது அடிமையா இருந்தீங்க. பிள்ளையா இருந்தாலும் புரிஞ்சுக்காதனால நம்ம என்னவா இருந்தோம்? ஏதோ ஒன்ன செஞ்சு வாங்கிட்டு இருந்தோம். இப்ப செஞ்சு வாங்கல, அவர் செஞ்சனால வாங்குறோம். ஆமென் சொல்லுங்க. செஞ்சு வாங்கல சொல்லுங்க, அவர் செய்ததினால் நாங்கள் வாங்குகிறோம். இப்படி ஒரு அழகான திட்டத்தை தான் பரலோகத்துல பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் போட்டாங்க. எவ்வளவு நல்ல தேவன். ஒரு பிளான். இவங்க கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைய கஷ்டப்படக்கூடாது.
மனுஷனுடைய இந்த பாரத்துல இருந்து அவனை விடுவிக்கும்படி ஒரு திட்டத்தை பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியும் போட்டாங்க. அந்த திட்டத்தின்படி இனிமே அவன் எதுவும் செய்ய முடியாது. இதா சொன்னார். எவ்வளவு அன்பு பாருங்க, கைத்தட்டலும் அவருக்கு. இனிமே அவனால எதுவும் செய்ய முடியாது. நீங்க தயவு செய்து அவனுக்காக அவன் செய்ய வேண்டியதெல்லாம் நீங்க செய்வீங்களா? குமாரனை கேட்டார். குமாரன் சொன்னாரு, இதோ வருகிறேன், இதோ வருகிறேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பு பிள்ளைக்கு கிருபையை கொடுத்தது, குமாரனாகிய கிருபையை கொடுத்தது. Once and for all he settled everything. இனிமே நீ எந்த அளவு புரிஞ்சுக்கிறியோ அந்த அளவு உனக்கு ஆசீர்வாதம். புரிஞ்சுக்க உங்களுக்கு ஆசீர்வாதம். இனிமே அதை அனுபவிக்கிறதெல்லாம் உங்க அறிவை பொறுத்தது. அதான் பைபிள் சொல்லுது. வாசிப்பா அந்த வசனத்தை. எபேசியர் 1:8 வாசிங்க. எபேசியர் 1:8 ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சறேன். எபேசியர் 1:8. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். பாத்தீங்களா கிருபை எப்படி பெருகுதா? ஞானத்தோட புத்தியோட பெருகுது கிருபை. ஆமென் சொல்லுங்க. ஞானத்தோட பெருகுது. ஞானம் கூட கூட கிருபை என்ன செய்யுது? கூடுது. புத்தி கூட கூட கிருபை என்ன செய்யுது? அதுக்கு தான் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள். இயேசு சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். உயில நல்லா படி. உயில எல்லாத்தையும் எழுதிட்டார். இனிமே ஆண்டவரே ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கீங்களா சொல்லுங்க. அவர் என்ன சொல்வாரு? உயில நல்லா படி. ஒரு அப்பா வயசானவரு பிள்ளைகளுக்கு உயிர் எழுதி வச்சாரு, இறந்துட்டாரு. இவங்க புதைக்கும் போதே கடைசியில புதைக்கிறப்ப மூத்த பையன், நீ தான் வந்து இது பண்ணணும், இளைய பையன் நீ தான்டா செலவு. இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் டெட் பாடியை வச்சுக்கிட்டு. டக்குனு அவங்க அப்பா வந்துருச்சு, அந்த வாக்கிங் ஸ்டிக் நானே நடந்தே வந்துடுறேன்டா. கடைசியில சொத்து பிடிக்கிறப்ப பஞ்சாயத்து ஆகி போச்சு. இவன் சொல்றான், எனக்கு தான் வாழத்து, எனக்கு தான் பஞ்சாயத்து. உடனே சரி நேராவா அப்பாவே இப்போ என்ன செஞ்சிடும் கேட்டுரும். நேரா போய் குழியை தோண்டிட்டான். தோண்டி பெட்டியை தூக்கிடான். பெட்டியை தூக்கி ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ணி அவர் எந்திரிப்பு உட்கார வச்சு, அப்பா இப்ப சொல்லுங்க, வாழைத்தோப்பு யாருக்கு, தென்னந்தோப்பு யாருக்கு? அப்ப இவங்க அப்பா கேட்கிற, அப்பா அப்பா என்னடா எந்திரிச்சிட்டாரு. வாழைத்தோப்பு யாருக்குப்பா? ஏண்டா உங்க தொந்தரவு தாங்க இங்க வந்திருக்கிறேன். பதைச்சிருக்காங்க, அவரை எழுப்பியிருக்காங்க. எழுப்பி எது வாழைத்து, யாருக்கு வாழைத்தோப்பு, யாருக்கு தென்னந்தோப்பு? எங்க அப்பா சொன்னாராம், இங்க பாரா, ஏண்டா சண்டை போடுறீங்க, என்ன ஏண்டா எழுப்புறீங்க? அததான் எல்லாத்தையும் விளக்கமா உயில்ல எழுதி வச்சிருக்கானே, எல்லாம் தான் தெளிவா எழுதி வச்சிருக்கு. என்ன எழுதி வச்சிருக்கு? கிருபையோடு சகல ஞானத்தோடும் புத்தியோடும் கிருபையை. அப்ப எப்ப பெருகுது? புத்தி வர வர பெருகுது. ஒருத்தர் சொன்னார், திடீர்னு எங்க தாத்தா இந்த இடத்துல இத்தனை லட்சத்துக்கு ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருக்காரு, அது சார் வந்து இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. சந்தோஷப்பட்டாரு. அவர் அப்போவா பணக்காரனானாரு? அவர் பணக்காரத்தான் இருந்தாரு. ஆனா என்னைக்கு அது இருக்குன்னு கண்டுபிடிச்சாரோ அன்னைக்கு ஒரு பணக்காரனானாரு. அப்படிதான் கண்டுபிடிங்க. ஞானமும் புத்தியும் பெருக பெருக உங்களுக்கு கிருபை பெருகும். இதுதான் எபேசியர் 1:8 சொல்லுகிறது. 2 பேதுரு 1:2 சொல்லுது, அவரை அறிகிற அறிவினாலே கிருபை பெருகும். திரும்பவும் கிருபை எதனாலதான் பெருகுது? அறிவினாலதான் பெருகுது. அப்ப வேதத்தை குறித்து நீங்க படிக்க 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 அவர் வெளிப்படுத்த உங்களுக்கு ஞானம் பெருக பெருக கிருபை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? எல்லாம் வாசிங்க. 2 பேதுரு 1:2 வாசிமா. தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும். பாத்தீங்களா? அவரை அறிகிற அறிவினால். யார அறிஞ்சுக்கணுமா? சத்தமா சொல்லுங்க. தேவனையும் இயேசுவையும். அவரை யார? அவரை. திரும்ப சொல்றேன், பாவங்களை குறித்த அறிவல்ல, பலியை குறித்த அறிவு. வியாதியை குறித்த அறிவல்ல, தழும்புகளை குறித்த அறிவு. தரித்திரத்தை குறித்த அறிவல்ல, அவருடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை குறித்த அறிவு. பில்லி சூனியத்தை குறித்த அறிவல்ல, தெய்வீக பாதுகாப்பை குறித்த அறிவு. விபத்தை குறித்த அறிவல்ல, பாதுகாப்பை குறித்த அறிவு. அறிவெல்லாம் நெகட்டிவ் அறிவா படிக்கிறது. அவங்க வீட்டுல எலுமிச்சை பழத்தை வச்சுட்டாங்களாம், இவங்க வீட்டுல முட்டையை வச்சுட்டாங்களாம். முட்டை இருந்தா ஆம்லெட்டை போடு, எலுமிச்சை பழம் இருந்தா ஜூஸை போட்டு எங்களை போட்டு கொள்ளாத நீ. அதாவது எதிர்மறையான அறிவு.
இந்த வியாதி வந்தா உழைக்கவே மாட்டாங்களாமே. வியாதியை குறித்த அறிவல்ல, தழும்புகளை குறித்த அறிவு. பாவங்களை குறித்த அறிவல்ல, பலியை குறித்த அறிவு. தரித்திரத்தை குறித்த அறிவல்ல, அளவற்ற ஐஸ்வர்யத்தை குறித்த அறிவு. அவரை அறிகிற அறிவினாலே கிருபை பெருகும். அவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், அதுல என்ன இருக்கு, என்ன இருக்கு. இன்னைக்கு பாருங்க, புத்திர சுகாரத்தை படிச்சோம். இப்படி படிக்க 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 நமக்குள்ள அறிவு பெருக பெருக என்ன பெருகுதான்? கிருபை பெருகுது, கிருபை பெருகுது. என் மகனே, நீ ஞானவானாகி என் இருதயத்தை 4 நாள் உபவாசம் போறனால இருதயம் சந்தோஷமாயிருமா? யாரெல்லாம் அவரை சந்தோஷப்படுத்தணும்னு விரும்புறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நான் 4 நாள் என்ன செய்ய போறேன்? அப்படி வசனம் இல்லையே. ஆனா பைபிள் சொல்லுது, நீ ஞானவான் ஆயிட்டினா நான் என்ன செய்வேன்? அதுரா, அது பத்தியா சிங்கம் மாதிரி முழங்குறான்டா, கையை தட்டி வாதவருக்கு. அது கலாத்தியர் 4:1 வாசிங்க. கலாத்தியர் 4:1. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கும் அடிமைக்கு வித்தியாசம் இல்ல. சின்ன பிள்ளைனா என்ன? சின்ன பிள்ளை பெரிய பையன் எப்படி நீங்க பிரிக்கிறீங்க? நாலேஜ். நாலேஜ் வந்துருச்சுன்னா ஆள் என்ன ஆயிட்டான்? பெரிய ஆள் ஆயிட்டான். அப்ப சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் இவன் அடிமை மாதிரியே தான். நாங்கெல்லாம் 3 நாள் கூட்டத்துக்கு போறோம், உபவாசத்துக்கு போறோம், அதுக்கு போறோம், 40 நாள் சாப்பிடாம. நமக்கும் அடிமைக்கு வித்தியாசம் இல்லை. ஆனா காலம் வரும்போது, நம்ம அறிவு தெரியும் போது நம்ம என்னவா மாறோம்? சுதந்திரவாளியாய் மாறுகிறோம். அல்லேலூயா. இப்ப ஞானம் வந்துருச்சுன்னா பொறுப்பை கையில கொடுத்துருவார் கர்த்தர். உங்கள் அதிகாரத்தை புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்றேன், காற்றும் கடலும் உங்களுக்கு கீழ்ப்படியும். நீங்க அவர் பிள்ளை சார். பாவத்துக்கும் ஒரு பலி செலுத்திட்டார் சார். இந்த அறிவு போதும் சார். இந்த அறிவு வரும்போது நீங்க புத்திரனா மாறுறீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். ஓ, அவரை அறிகிற அறிவினாலே கிருபை பெருகும். சகல ஞானத்தோடும் புத்தியோடும் கிருபையை பெருக பண்ணினார். ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜனங்களை. இவங்க மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். பவுல் ஜெபித்தது போல் நானும் ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தாரும். இவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். மகனே, மகளே, தைரியமா போ. கர்த்தர் உன் பாவங்களை எல்லாம் மன்னிச்சார். கர்த்தர் உன் வியாதி எல்லாம் சுகமாக்கிட்டார். கர்த்தர் உனக்கான கதவை திறந்து வச்சிருக்கிறார். நீ தைரியமா போ மகனே. நீ போகிற வழியில கர்த்தர் உன்னை சந்திப்பார். நீ தைரியமா போ. இயேசுவின் ரத்தம் உன் மேல தெளிக்கப்பட்டிருக்கு. உன் பாவங்களும் சாபங்களும் முறிக்கப்பட்டிருக்கு. ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உங்கள் எத்தனை பேருக்கு இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருந்தது? மறுபடியும் அடிமைப்பட விரும்புவது எப்படி? புதிய உடன்படிக்கையின் செய்தி மறுரூப கூட்டங்கள். இடம் மதுரம் ஹால், GH எதிரில், திருச்சி. நாள் ஜூலை 20. வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெறுங்கள்.